அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். யாரோடதுன்னு சொல்லலை, எல்லாருமே அங்கே நிறைய காமெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், புகழ் லேடி கெட்டப்பில் நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. விமலனா அவர் ஏற்கனவே நல்லா தான் பண்ணுவார், இப்போ நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் ஆன்லைன்னா காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், கதைன்னு எதுவும் இல்லை. மியூசிக்லாம் ஓகே தான். படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக தான் இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்து, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, விமலனா நல்லா பண்ணியிருக்காங்க, புகழனாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா காமெடி பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது நல்லா தான் பண்ணியிருந்தார். காமெடி போர் அடிக்கல, படம் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டுமே காமெடியாக தான் இருந்துச்சு. பெஸ்ட்டு சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. புகழனா நல்லா தான் காமெடி பண்ணியிருந்தாங்க, விமலனும் நல்லா தான் பண்ணி, எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. போர் அடிக்கல. அதில் 5 பேர் ரகசியம் தெரிஞ்சு பதிலாக 17 பேர் 18 பேர்கிட்ட ரகசியம் தெரிஞ்சுது. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. நிறைய 5 சாங் இருந்துச்சு, அதில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறேன் ஹைலைட்டாக இருந்தது. புகழ் நல்லா பண்ணியிருக்காங்க. புகழுக்கோசம் நல்லா பார்க்கலாம். அதான் புகழ் நல்லா நடிச்சிக்கிறா போல். புகழ் காமெடி கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. எல்லாமே நார்மலாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். சிரிப்போடு நல்ல பசங்க கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். புகழ் கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாம் இருக்குது, பரவாயில்ல. நல்ல காமெடி, நல்லா டைம் ஸ்பெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மேல் ஆக்டிங் அவங்கள பட் ஆப்போசிட்டில் வில்லன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன் எல்லாம் ஓகே தான். பெஸ்ட்டு சீன்னா ஒரு பொண்ணு விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லி வராங்க, அவங்கள கொண்டுறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது, எடுத்துக்காட்டுற மாதிரி. கொஞ்சம் எமோஷனல் சீன் 2 சீன் வருது, மற்றபடி ஓகே தான் சார், பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. படம் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. புகழோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் கம்ப்ளீட்டாக காமெடியாக இருக்குது. சாங்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ரொம்ப சாங்ஸ்லாம் பெருசாலாம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் போகிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் டேரக்டர். எல்லாமே ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடுது. குட்டி குட்டியாக இருக்குது. காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இவர் நல்லா பண்ணியிருக்காரு, புகழ் நல்லா பண்ணியிருக்காரு அந்த லேடி வாய்ஸில். லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் டைம் போனதே தெரியல. நம்ம ரவி மரியா சாரோட காமெடி பர்ஃபெக்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, மியூசிக்ஸ் இந்த வாட்டி வித்யாசாகர் சார் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு சாங்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகும். இது என்னமோ கொஞ்சம் புதுசாக குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி வச்சிருக்கிறாரு. அது ஒரு புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. அஸ்யூஷுவல் படம் எல்எல் சார் படம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா விமலோட ரோல் அவர் கேஷுவலாக தான் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரிலாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு. கேஷுவலாக நம்ம வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ எப்படி நடிச்சோம் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. 45 மினிட்ஸ் லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் அந்த ரவி மரியா சாரோட காமெடி பட்டையை கிளப்பிடுச்சு. அருமையாக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா